கல்யாணம் லேட்டாக பண்ணுங்க. அதுதான் புரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு பண்ணிட்டு கடைசியில நம்ம அவங்களுக்கு வந்து தனியாக உட்காந்துருக்கோம். வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா? வாட் இஸ் யுவர் ஜோக் இல்லை இல்லையா? உங்க லைஃப்லயே அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. என்ன அபேண்டன் பண்ணிட்டு லீவ் பண்ணிட்டு சோ இப்போதான் ஜஸ்ட் 6 months தான். போட ஆண்டவனே என் பக்கம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சிங்க பெண் ஸோ வந்துடும்னா ஐ ஆம் பேக். அவ்வளோதான். अपना टाइम आएगा. നമ്മുടെ ടൈം വരും. அவ்வளவுதான். இப்ப அவர் சைன் பண்ணறே നമ്മുടെ ടൈം വരും. இப்ப நம்ம சைன் பண்ணுவோம். அப்ப அந்த டைம் அவர் பாப்போம். உங்க லைஃப்ல வந்து நிறைய ஒரு டார்க் ஸ்பேஸ் இருக்கும். அப்போ வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க உங்களை வந்து டவுன் பண்ற மாதிரி. ஆமா. நான் இதை செஞ்சா கம்பேக் கொடுத்துருவேன் அப்படின்னா என்ன விஷயம்? கல்யாணம் லேட்டாக பண்ணுங்க. அதுதான். புரிஞ்சிருச்சு. கல்யாணம் லேட்டாக பண்ணுங்க. ஐ மீன் செட்டில் ஆன பிறகு பண்ணுங்க. அதுக்கு ரொம்ப செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு பண்ணிங்கன்னா மேபி லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஸோ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, யார் சப்போர்ட் இல்லாமல் நம்ம லீட் பண்ண முடியும்னு நமக்கு கான்ஃபிடென்ட் வரும்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள், ஏன்னா உங்களை டிபெண்ட் பண்ணி ஒருத்தர் வரும்போது நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அதுக்கு முன்னாடி வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு பண்ணிட்டு கடைசியில் நம்ம அவங்களுக்கு வந்து தனியாக உட்காந்துருக்க முடியாது. இப்போ நான் தனியாக உட்காந்துருக்கேன். அது மாதிரி அவ்வளோதான். கபடியில தான் ப்ரோ. கபடியில இப்போ ரீசெண்டா சரியா விளையாட முடியல, கால் உடஞ்சிருச்சு. ஓகே. அதுல இருந்து சரியாவே விளையாட முடியல. ஆக்சிடென்ட்டா இல்ல கபடியிலேயே உடஞ்சிருச்சு. விளையாடும் போதே உடஞ்சிருச்சு. அதுல இருந்து இப்ப நார்மலா விளையாடவே முடியல. இப்ப ரிட்டர்ன் பழைய மாதிரி விளையாடணும். அதுக்காக தான் பாக்குறேன். அதுல மட்டும் கம்பேக் கொடுக்கணும் கன்ஃபார்மா. பண்ணிக்காது பண்ணுவேன். அதை லவ் பண்ண பொண்ணு முன்னாடியும் வந்து பண்ணிக்காது. ஆமா, அவளுக்கும் அதான். அவ வந்து கபடி விளையாட கூடாதுன்னு சொல்லுவா. எனக்கு பிடி என்கிட்ட வந்து நீ கபடியே போகாத, பிடிக்காதுன்னு சொல்லு. நான் அவளுக்காக தான் ரிட்டர்ன் நான் கபடிக்கே வந்தேன். அவ போனதுக்கு அப்புறம் தான் ரிட்டர்ன் கபடிக்கே வந்தேன். இப்போ ரிட்டர்ன் கபடிக்காக தான் வரணும். ரிட்டர்ன் வந்து கம்பேக் கொடுப்பேன் கன்ஃபார்மா. அதாவது என்னன்னா, நாங்க சொல்றவங்க 1000 சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. எவனும் வந்து நம்மளை பெரிய லெவலுக்கு போகணும்னா 2 ஸ்டெப்பு நீங்க மேல போனீங்கன்னா 4 ஸ்டெப்பு பிடிச்சி இழுத்து தான் விடுவாங்க. ஏன் மற்றவங்கள விடுங்க, ரிலேஷனே அந்த மாதிரி தான் பண்றாங்க. கூட இருக்கவங்களே பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்னமோ பண்ணிட்டு போன்னு ஒதுங்கிலாம் போக மாட்டாங்க. இவன் எப்படி நல்லா இருக்கலாம், இவன் நல்லா இருக்க கூடாதுன்னு சொந்தக்காரங்களே நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றது? அதனால உங்களோட ஓன் இண்டிவிஜுவாலிட்டி தான். மற்றபடி இவன் நம்ம வாழ்க்கைக்கு எடுத்து விட்டான், அவன் நம்ம வாழ்க்கைக்கு எடுத்து விட்டான்லாம் இல்லை. தமிழ்ல சொல்லணும்னா தீதும் நன்றும் பிறர் தர வாரா. உங்க எண்ணம் நல்லா இருந்தீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, அவ்வளவுதான் சொல்லலாமே ஒழிய ஒவ்வொருத்தவன்ட்டையும் நம்ம போயிட்டு நம்ம இப்படிதான் கேரக்டர்லாம் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணவே முடியாது. அதனால உங்க செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அது சுய பரிசோதனை பண்ணிட்டு நீங்க முன்னாடி போக வேண்டியதான். நம்ம என்ன செய்யணும் மட்டும் நம்ம பார்க்கணும். ஆமா. ഫ്രണ്ട്സിന്റെ ഇടയ്ക്ക് கொஞ்சம் விஷயம் നോർമൽ ഫൈറ്റ്സ്. അപ്പോൾ ലൈക്ക് കുറെ മന്ത്സ് ഒരുമിച്ചുണ്ടായിരുന്നു. എന്റെ പോയിന്റ് ലൈക്ക് they were together with me for months. They were with me for months and then they left because of a problem. என்ன abandon பண்ணிட்டு லீவ் பண்ணிட்டு so I have this goal to come up in front of them stronger. புரியுதா? இது நடந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? இப்போதான் ஜஸ்ட் 6 months தான். வேற இல்ல. ஓகேவா? ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால ப்ராப்ளம் இல்ல. 6 months ஆகுது. கரெக்ட்டா? இப்போ நீங்க கஷ்டப்படுற நேரத்துல யாராவது ஆதரவா வந்திருப்பாங்களா, அவங்கள பத்தி சொல்லுங்க. இதோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ. என்னோட ஃப்ரெண்டு ஒரு லேடி இருக்காங்க, அவங்க ஒரு பொண்ணு, பாய் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு கஷ்டம்னா நான் அவங்க 2 பேருக்கு தான் கால் பண்ணுவேன். கொஞ்சம் மேட்ச் ஆகிடும். பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே ஓகே தான் ப்ரோ. கவலை எதுவுமே தெரியாது. பசங்க இனி என்ன கஷ்டத்தை வேணாலும் ஃபேஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தாலே நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டம் வேணாலும் ஃபேஸ் பண்ணிடலாம், தாங்கிடலாம். எல்லாத்த விட்டு மூவ் ஆனாய் வெளியே வந்துடலாம். இல்லை ப்ரோ, அது எப்படின்னா அதான் சொல்கிறேனே, என்ன பண்ண மாதிரி மற்றவங்க பண்ணிடாது. உங்களை நம்புறவங்கள பண்ணா அது ரொம்ப, எனக்கு எப்படி வலிச்சதோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும். வலின்றது எல்லாருக்கும் பொது தானே, அதனால பண்ணாது. நடுவில் ஒரு ஃபேஸில் வேலை நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல எனக்கு. ஓகே. அதனால ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக இருந்தேன். அப்போல்லாம் இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி ஒஸ்டாளுங்களும் கூட இருக்கும்போது எல்லாத்துலேயும் ஒரு வந்துடுவார். ஒஸ்ட்லேயும் இருப்பார், குட் ஃபேஸ்லேயும் இருப்பார். அதனால அவரும் இருக்கும்போது அப்படியே ஜாலியாக அப்படியே மறந்து அப்படியே போக வேண்டியதான். அதனால அந்த டைம் நல்லா வந்துட்டேன்.
ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைச்சா அது வந்து கம்பேக் அப்படின்னு சொல்றேன். கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் வேலை கிடைச்சு அப்படி மூவ் ஆன் ஆயிட்டேன். நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, நான் வந்து ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன். ஜாப் போயிட்டு இருந்தேன். நான் வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதை வந்து அவங்க வந்து என்னை வந்து ரொம்ப பேக் போன்ல வந்து பேசி 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 என்னை டம்ப் பண்ணி நான் வந்து இல்லை ஒரு கட்டத்து மேலே நல்ல ஒர்க்கே போகலை அப்படின்ற நிலைமைக்கு உட்காந்துட்டேன். இப்போ பார்த்தா இப்போ நான் இருந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அதனால ஸோ அவங்களையும் விட நான் ஒரு பெட்டர் ஸ்கூல்ல வந்து நான் வந்து ஜாப் கிடைச்சு ட்ரை பண்ணி போயிடுவேன். ஸோ அப்போ போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அவங்ககிட்ட எல்லாம் பேசணும் அப்படின்ட்டு இருக்கேன். நிறைய இன்சல்ட் நடந்திருக்கு. என் பின்னாடி எப்பவுமே எங்க அப்பா இருப்பாரு. அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. நான் அப்படி விழுந்தா அப்படின்னா எங்க அப்பா என்னை தூக்கி விட்டு போ நடன்னு சொல்றாரு. அதனால லைஃப்லயும் அது ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் கண்டிப்பா. அதனால நான் எதுலயும் பெருசா ஃபீல் பண்ணதும் இல்லை. நான் அவங்க சொல்றாங்கன்றது எதுவும் மைண்ட் பண்ணதும் இல்லை. எங்க அப்பா இருக்காரு, ஃபேமிலி இருக்கு. இது வந்து நான் என் ரிலேட்டிவ் காண்டியா நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்னன்னா எங்க சித்தப்பா தான் என்னோட ஸ்டடீஸ்க்கு எல்லாமே இந்த ஸ்டடீஸ் பண்ணுன்னு ரெஃபர் பண்ணாரு. ஓகே. அந்த ஸ்டடீஸ் பண்ணி அவர் இருக்க ஃபீல்டு தான் நானும் இருக்கிறேன். ஓகே. அவர் என்ன ஒர்க் பண்றாரோ அதான் நான் ஒர்க் பண்றேன். பட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கம்மி. ஓகே. ஸோ அதே ஃபீல்டுல இல்லாட்டி ஒர்க் லைஃப்ல கொஞ்சம் கம்பேக் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்டா யார் இது இவ்வளவு இதுல எங்க அம்மா பையன் வந்து இப்படி படிக்க வச்சிருக்காங்க, இவன் வந்து இப்படி வருவானு நினைச்சோமே, அவன் இப்படி வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி யோசிக்கணும். ஸோ அவங்க முன்னாடி ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி நான் சொல்றேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தானே வேற. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு நம்மளை கரிச்சு கொட்டிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க முன்னாடி தான் நிக்கணும். என்ன பண்ணாலும் வந்துட்டு நல்லா இது பண்ணிடுறாங்க, குரோத் இருக்கு, குரோத் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேக் கொடுக்கணும். இதே யூடியூப் தான். யூடியூப் பண்ணணும் சார். ஆமா, இதே யூடியூப் சேனல் ஏதாவது மோட்டோ வ்ளாக் பண்றாங்கல்ல, அதே மாதிரி நம்மள கார்ல பண்ணணும். டிஃப்ரெண்டா ஆங்கிள் கேமராஸ் வச்சு செலிபிரிட்டி பக்கத்துல உட்கார வச்சு அவங்களோட ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து ஸ்டெண்ட் பண்ணி கேப்சர் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கு. அதுல நம்ம ஒரு நாள் நம்மளும் ஃபேமஸ் ஆகும், நம்மளும் ஒரு செலிபிரிட்டி ஆகும், பார்ப்பாங்க. அப்போ இந்த பையனை நாம அப்படி பார்த்தோம் அப்படின்னு நினைச்சு அவங்க ஃபீல் பண்ற அளவுக்கு நம்ம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி. अपना टाइम आएगा, நம்மளோட டைம் வரும். அவ்வளவுதான். இப்ப அவர் ஷைன் பண்றாரு, நம்மளோட டைம் வரும், இப்ப நம்ம ஷைன் பண்ணுவோம். அப்ப அந்த டைம் அவர் பார்ப்பாரு. ஓகே, थैंक यू. போட ஆண்டவனே என் பக்கம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. ஸோ வந்துட்டோன்னே ஐ ஆம் பேக். அவ்வளோதான். ஒரு நல்ல வேலையில பிளேஸ் ஆகி என் ஃபேமிலியை நானே ரன் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா பேரண்ட்ஸ் வீடை வந்து பாத்துக்கணும் அப்படின்றது. கசின் பிரதரு. ஓகே. ஒரு பொண்ணு என்ன பார்த்துச்சு. சரி. பார்த்துட்டு பார்த்துட்டு பின்னாடியே போனேன். இங்க அதெல்லாம் வேணாம்னு சொல்லி திருப்பி வாழ்க்கையே ஒரு டர்னிங் பாயிட்டா திருப்பி கொண்டு வந்துட்டான். சேர்ற நேரத்துல அந்த பொண்ணு நம்மள பார்த்துச்சு, பார்த்துட்டு இப்படி கொண்டு வந்துட்டான். அவன் தான் இருக்கிறதுல ஒஸ்ட் கேரக்டர். அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி கேரக்டர் தான் என்ன சொல்ல விரும்புறீங்க? தயவு செஞ்சு என் கூடவே இருக்க, என் வாழ்க்கையை விட்டு போடான்னு நான் சொல்றேன். இல்ல, ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லுங்க. சொசைட்டில நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஏன்டா பிரிச்சு விடுறீங்க? உன் வாழ்க்கை தான் இப்படி இருக்கு, மத்தவனா தான் வாழ்ந்துட்டு போட்டுடா, ஏன்டா இப்படி பண்ற சொல்லலாம். திருப்பி நீங்க ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? அவருக்கு அது அவனுக்கு அமையவே இல்லை. அமைஞ்சா அவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கலாம். அவனுக்கு அமையவே இல்லை. அவனை ஏதாவது யாராவது பார்த்தாங்கன்னா இழுத்துட்டு வந்துடலாம். அவனை யாருமே பார்க்க மாட்டேன்றாங்களே. அந்த காரணம் உங்களை பிரிச்சு விட்டான். ஆமா, பிரிச்சு விட்டான். நீ மட்டும் ஏன்டா ஜாலியா சந்தோஷமா இருக்கேன் அவங்க க்ளோஸ்ன்னு நினைச்சு ஷேர் பண்ணிட்டு நம்பி ஷேர் பண்ணிருப்பீங்க. அதை வச்சு பின்னாடி அவங்க வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. பின்னாடி பேசுற மாதிரி வச்சு உங்களோட கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது சுத்தமா அது அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. தெரிஞ்சவனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? க்ளோஸ் ஹார்ட் ஆகும் ப்ரோ நமக்கு. அது நம்ம க்ளோஸ்ன்னு நினைச்சுதான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு கஷ்டமான இருக்க விஷயத்த ஷேர் பண்ணிருப்போம். அதை வச்சு அவங்க ஃபன் பண்ணும்போது அது இன்னும் நமக்கு ஹர்ட் ஆகும். திருப்பி யாரையும் நம்ப முடியாத சிச்சுவேஷனும். இப்போ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து நிறைய இருப்பாங்கல்ல சொசைட்டில, அவங்களுக்கு இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல விட நம்ம வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது. யாராவது ஒரு பர்சன்ட் ஷேர் பண்ணி தான் ஆகணும். நீங்க சொல்ற பர்சனை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் நம்பிடாதீங்க எல்லாரையும். சரி.